ஆயிரக்கணக்காக வாங்கினாங்களா இல்லை ஒரு லட்சக்கணக்கில் வாங்கிட்டாங்களான்னு கூட தெரியல. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்றாங்க. முதல்ல 500 வகையான உணவுகளெல்லாம் தயாரிக்க முடியாது ஒரு இடத்துல ஒரே நாளில். நீங்கள் இந்த கல்யாணத்துலலாம் சொல்கிறீங்களே, அந்த கேட்ரிங் சர்வீஸ்காரன்னா அவனாக ரெடி பண்ணி கொண்டாரான். லட்டு ஜாங்கிரி இதெல்லாம் வைப்பாங்க, எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அங்கே போய் தேவையில்லாமல் அடித்து பிடிச்சி நாரி. அதில் என்ன மெயின் விஷயம்னா, அந்த இதை நடத்திய நபர், அந்த மாதம்பட்டி ரங்கராஜனா ஏதோ ஒரு பேர், அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆனார். எப்படி ஃபேமஸ் ஆனார்? உணவு சாப்பிட்றதுல நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் தப்பு. யாரும் நீங்கள் ஏன் இப்படி சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிட்றீங்கன்னு. ஆனால் சாப்பாட்டில் கூடவா பேராசைப்படுவீங்கன்னு தான் கேட்குறேன். 500 டிஷ் எப்படிங்க சாப்பிட முடியும்? அந்த முட்டாள்தனமும் பேராசையும் கோவைக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இல்லை சென்னைக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, மனிதர்களுக்கு சொந்தமானது. மனிதர்கள் பணம் இருந்தால் பேராசை இருந்தால் கண்டிப்பாக ஏமாறுவாங்க. பணம் இருந்து பேராசை இல்லாமல் இருந்தானா ஏமாற மாட்டான். பணமே இல்லாமல் பேராசை மட்டும் இருந்தாலும் ஏமாறுவான். அதில் நம்மளோட திமிரை காட்டுறதுக்காக செய்கிறத விட யாருக்காவது ஏதாவது பலன் இருக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும், யாரும் திட்டவும் மாட்டாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோயம்புத்தூரில் நடந்த ஒரு ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். அது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட பேசியிருந்தீங்க, இந்த கோவை உணவு திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த வெட்டிங் சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து ஸ்கேம் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒருத்தட்ட 800 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. 500 வகையான உணவுகளும் ஏதோ அங்கே 400 வகையான உணவுகள் வந்து அங்கே போடப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய வைரலாகி மக்கள் எல்லாரும் அங்கே திரண்டு அங்கே நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. இதை செஞ்சது யார், என்ன நடந்தது, கோயம்புத்தூர்னாலே இப்படி ஒரு சம்பவம் இருக்கும், ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்றது ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோவையன்ஸ் வெர்சஸ் சென்னையன்ஸ்னு ஒரு பக்கம் ஒரு ட்ரெண்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. அவங்க அப்படி ஏமாறுறாங்கன்னா, நீங்கள் போய் இந்த ஏஆர் ரகுமான் இது கச்சேரி அந்த கச்சேரியில் போய் ஏமாறுறது அப்படின்னு அப்படி ஏமாறீங்கன்னு சென்னையன்ஸை பிடிச்சி வறுக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. முதல்ல இதில் என்ன நடந்தது சார்? என்ன நடந்திருக்குது? பஃபே தான், ரெகுலர் பஃபேன்றதுக்கு பதில் வித்தியாசமாக நம்ம உருட்டலாம் அப்படின்ட்டு. 800 ரூபாய் டிக்கெட்டு, 500 வகையான உணவுகள். 500? ஆமாம், 500 டிஷ். ஒரு கல்யாணத்துலேயே 4 டிஷ்ஷுக்கு மேலே வச்சா சாப்பிட முடியாது. எதுக்கு இப்போ இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். மேக்ஸிமம் நான் அதனால் டச் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அவ்வளோதானே. ஓகே. ஸோ அது மாதிரி போட்டு உருட்டியிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் டிக்கெட்டுக்காக வாங்கிட்டு, ஆயிரக்கணக்காக வாங்கினாங்களா இல்லை ஒரு லட்சக்கணக்கில் வாங்கிட்டாங்களான்னு கூட தெரியல. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்றாங்க. முதல்ல 500 வகையான உணவுகளெல்லாம் தயாரிக்க முடியாது ஒரு இடத்துல ஒரே நாளில். நீங்கள் இந்த கல்யாணத்துலலாம் சொல்கிறீங்களே, அந்த கேட்ரிங் சர்வீஸ்காரன்னா அவனாக ரெடி பண்ணி கொண்டாரான். லட்டு ஜாங்கிரி இதெல்லாம் வைப்பாங்க, எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மெயின் ஐட்டமாக சாப்பாடு இந்த மாதிரி ஐட்டம் தான் சமைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 500 ஐட்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல ஸ்கேமு. ரெண்டாவது, மக்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். 500 வகைன்னு சொல்கிறானே, 500 வகையான டிஷ்ஷை நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னு யோசிக்க வேணாமா? பார்க்கலான்னு போயிருப்பாங்க. 500 வகையான டிஷ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போயிருக்கலாம். ஐயா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு டிஷ்ஷே பார்த்தது இல்லையா? அதாவது ஒரு பஃபே சிஸ்டமில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து செல்ஃப் சர்வீஸாக போயிடும். இது வந்து அவங்களே சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுலேயும் எனக்கு ஒரே ஒரு காமெடி என்னென்னா, ஒரு கவுண்டரில் இட்லின்னு போட்டிருக்காங்க, அது முன்னாடி கூட்டமாக நிற்கிறாங்க. ஏன்னா இட்லியே நீங்கள் பார்த்தது இல்லையாடா? சரி, 800 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிடுறோம், இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்கும் நிற்க தான் செய்வாங்க. இடியாப்பம்னா கூட விடுங்க. அது கூட காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை தூக்கிட்டு வருவாங்க. அவன் இடியாப்பம் விற்க வர்றானா இல்லை வீட்டில் தொல்லை தராமல் வந்துருக்கானான்னு தெரியல. இடியாப்பம் அப்படிமா நம்ம எந்திரிச்சு போய் பார்க்குறதுக்குள்ளே அவன் தெருமுனையில் தாண்டி போயிட்டே இருப்பான். இட்லி பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி விற்பனை செய்கிறவங்க கொஞ்சம் வினோதமானவங்க, நிற்கவே மாட்டாங்க, போய்கிட்டு யாரும் வரேன்னு நானும் பார்ப்பேன். இடியாப்பம்னு சத்தம் கேட்கும், நம்ம எந்திரிச்சு பால்கடிக்கிட்ட போய் நிற்கிறதுக்குள்ளேயே அந்த தெருமுனையெல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பார். பக்கத்து தெருவில் போயிட்டு திருப்பிங்க. இல்லை சார், அது ஒரு அலர்ட் சார். அது கொடுத்துட்டு அவர் போயிடுவார். ரிட்டர்னில் வரும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் பண்ணுவோம். அப்படி சரி, அது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம 2வது வாட்டிலாம் போய் பார்த்ததில்லை. எனக்கு எதாவது வேடிக்கையாக இருந்தது அந்த வீடியோவில் பார்க்கும்போது. மற்ற கவுண்டர்லாம் கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். இட்லி கவுண்டரில் போய் அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்களே, இட்லியை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையா? இல்லை, அதுனா நம்ம அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி உடைச்சா உள்ள கறி வரப்போதா?
அதுவும் கிடையாது, வெறும் இட்லி தான். அப்படி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இது என்ன மக்களோட என்ன சொல்கிறது, ஒரு வகையான பேராசை இது. 500 ஐட்டம் சாப்பிட முடியுமா நம்மளால்? வாய்ப்பே கிடையாது. கல்யாண மண்டபத்தில் நம்ம கல்யாணங்களில் வைக்கிற 10 ஐட்டம் வச்சிட்டாலே அது மூஞ்சில் அடித்த மாதிரி எடுத்து சாப்பிட முடியல. இப்போ 500 ஐட்டம்னா அதை போய் பார்த்து தான் என்ன பண்ண போகிறீங்க? அப்போது ஏதாவது ஒரு வித்தியாசமாக யாராவது ஒருத்தன் உருட்டினா உடனே போய் விழுந்துருவாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூர்லேயும் சென்னையில் மட்டும்தான் ஏமாறுறாங்க அப்படின்லாம் கிடையாது. என்ன ஒன்று, இந்த 2 நகரங்கள்லேயும் பணப்புழக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் ஒரு 500 ரூபா டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. சரிங்களா? இல்லை, மற்ற ஊர்களில் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா, இங்கே வந்து எல்லாரும் இருக்காங்க. ஐடி மாதிரியான பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள். அந்த மாதிரி சொல்ல வரல. வாங்கும் திறன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ மதுரையில் போய் நீங்கள் உணவு திருவிழான்னு சொல்லி பாருங்கள், தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஒரே உணவு திருவிழாவாக தான் இருக்கும். எல்லா நாளும் உணவு திருவிழா தான்டா. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சா உளுந்த வடை சாப்பிட்றதுலேருந்து நைட்டு கொத்து பரோட்டா சாப்பிட்ற வரை எங்களுக்கு ஃபுல் டைமே உணவு திருவிழா தான். 2 ஸ்டெப்புக்கு ஒரு கடை இருக்கும். பன் பட்டர் ஜாம்லேருந்து ஒன்று எத்தனை நீங்கள் 500 வெரைட்டியை நீங்கள் மதுரையிலே பார்க்கலாம். வெஜ்ஜில் ஒரு 500 வெரைட்டி, நான்வெஜ்ஜில் அதுலேயும் அங்கே ஒரு வடை கடை சொல்லுவாங்க. 1 ஹவருக்கு ஒரு தடவை வடை மாற்றிக்கிட்டே இருப்பாராம். முதல்ல கீரை வடை, அப்புறம் உளுந்த வடை, அப்புறம் பருப்பு வடை, அப்புறம் மசாலா வடைன்னு ஏதாவது ஒரு வடை மாறிக்கிட்டே இருக்குமா. கூட்டம் முதல்ல சாப்பிட்ட உடனே திரும்ப திரும்ப வந்து அடுத்த வடையும் வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அதுதான் ஃபெஸ்டிவல். ஆமாம், உண்மையான உணவு திருவிழா பார்க்கணும்னா மதுரையில் பார்க்கலாம். மதுரையை தாண்டி ஒரு உணவு வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இட்லிக்கு அவங்க கொடுக்குற வகை வகையான சட்னிகள்லேருந்து சாம்பார்லேருந்து எல்லாமே மதுரையில் அவ்வளோ இதாக இருக்கும். அதுக்காக கோயம்புத்தூரில் நல்லா இருக்குல்ல சாப்பாடு அப்படின்லாம் சொல்ல, கோயம்புத்தூரில் நல்லா இருக்கும் சாப்பாடு, அதுக்கான டிஃபன் ஹோட்டல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் இது மாதிரி ஒரு விழான்னு போய் ஏமாறணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. கொடிஷியான்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் மாதிரி ஒரு பெரிய ஒரு இது ஹால். அது அங்கே வந்து பல எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. அங்கே போய் தேவையில்லாமல் அடித்து பிடிச்சி நாரி. அதில் என்ன மெயின் விஷயம்னா, அந்த இதை நடத்திய நபர், அந்த மாதம்பட்டி ரங்கராஜனா ஏதோ ஒரு பேர், அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆனார். எப்படி ஃபேமஸ் ஆனார்? இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நெல்லையில் நடந்த மாபெரும் திருமணம், அதில் அவர் தான் கேட்ரிங். ஆர்எஸ் முருகன் மட்டும் இல்லை, அது வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடு. பொண்ணு வீட்டு சைடு வந்து வேளா ராமமூர்த்தின்னு இருக்கார்ல, நம்ம படங்கள்லாம் வில்லன் கேரக்டரில் பெரும்பாலும் வருவார். அவர் முன்னாள் இராணுவ வீரர், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தார், அதுக்கப்புறம் எழுத்தாளராக மாறினார். குற்றப்பரம்பரை, பட்டத்து யானையா, அதெல்லாம் அவர் எழுதின கதைகள் தான். அதோட சினிமாலையும் ஃபேமஸ்ஸு. சினிமாவில் முக்கியமான வில்லன். ஒரு வில்லனுக்கு இன்ட்ரோ சாங் மாதிரி ஒரு சாங் போட்டு அவருக்கு தான் போட்டிருப்பாங்க. அவரோட ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் இளந்தாரி பைய. என்னடா இளந்தாரி பைய இப்படி இருக்கு அப்படின்றது தான். இல்லை, இந்த நான் ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, ஆமாம், அந்த பாட்டு வில்லனுக்கு போட்ட பாட்டு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் கூட நடிச்சிருக்காரு. அவரோட பேத்தி இந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து 600 பவுன் நகை போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே எல்லோரும் பூ மாலை போடுவாங்க. இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தங்கத்திலேயே மாலை போட்டாங்களாம். இந்த புடவையே 8 லட்சம், ப்ளவுஸ் ஒரு 3 லட்சமா. இதெல்லாம் அவன் அங்கே விழுப்புரத்துலையும் திருவண்ணாமலையிலையும் செத்துக்கிட்டு இருக்கான். நிவாரணம் எப்போ கொடுப்பாங்க, எவ்வளோ நிவாரணம் கிடைக்கும்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், தமிழில் ஒரு பழமொழி உண்டு, சந்தனம் மிஞ்சிச்சுன்னா எங்கேயோ பூசுவான் அப்படின்னு. சந்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு பூசுவான். அந்த கதையாக இருக்குது இந்த கல்யாணம்லாம். அந்த கல்யாணத்தில் இவர் தான் கேட்ரிங்கு, 25,000 பேருக்கு சாப்பாடு, அசைவ உணவு, அது இதுன்னொடனே அதெல்லாம் பார்த்து இவங்க கோயம்புத்தூர்காரனும் ஏமாந்துட்டாங்க போல இருக்குது. அது திருநெல்வேலியில் நடந்தது. ஆமாம், திருநெல்வேலியில். அதுவும் வந்து ஒரு அந்த இடம், அந்த கல்யாணம் நடந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக எக்ஸிபிஷன் போடுற கிரவுண்ட் அது. இப்போ நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்றதுனால அங்கே எக்ஸிபிஷன்லாம் நடக்குதான்னு கூட தெரியாது. அந்த வருஷம் எக்ஸிபிஷன் நடக்கும். அந்த எக்ஸிபிஷனில் நடத்தக்கூடியவன், அதாவது ஒரு எக்ஸிபிஷனே நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கிரவுண்டு இருக்குன்னா அந்த கிரவுண்டை ஃபுல்லாக வளைச்சி போட்டு கல்யாணம் நடத்தியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கும். அவரும் பெரிய பணக்காரர் தான். அவர் வந்து கொஞ்சம் ஃபிலந்த்ராபிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் நல்லா செய்யக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை பற்றின முழு விவரம் தெரியல எனக்கு. நிறைய தொழில்கள் தொடங்கியிருக்கிறாரு, பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் வேறு. ஸோ அதன் மூலமாக நல்ல வருமானம் தான். சரி, வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக
அதாவது திருநெல்வேலியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து சுலோச்சன முதலியார்னு பேர். அவங்க அம்மாட்ட போயிட்டு, நான் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு பெருசாக ரொம்ப பந்தா பண்ணாங்க. உங்கள் காசு யாருக்கு வேணும், கொண்டு போய் ஆற்றுல கொட்டு அப்படின்னாங்களாம் அவங்க அம்மா. அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்புறமா ஒரு யோசனை வந்து, ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு முதல்ல ஆற்றை அளந்துரு அப்படின்னு சொல்லி அளந்து ஒரு பாலம் கட்டிட்டார். ஒரு பாலம் கட்டி கொடுத்தாரு. இன்றைக்கும் நெல்லை திருநெல்வேலி நகரம்னு சொல்லக்கூடிய டவுன் அப்படின்ற நெல்லை நகரம், பாளையங்கோட்டை இரண்டையும் இணைக்கக்கூடிய அந்த பாலத்துக்கு பேர் சுலோச்சன முதலியார் பாலம்னே தான் பேர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா, பெரிய விஷயமா செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கும் அந்த பேர் காலாகாலத்துக்கும் இருக்கும். இப்போ இந்த பாலம்லாம் வந்து நான் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே கட்டப்பட்ட பாலம். இன்றைக்கும் நான் அந்த பேரை சொல்கிறேன்ல, இன்றைக்கும் நம்ம அந்த பேரை சொல்கிறோம். அதான் திருக்குறளில் சொல்லுவாங்களே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தான் தெய்வத்துள் வைக்கப்படும். மக்களுக்காக வாழ்ந்த ஒருவனாக இருந்தால் அவனை கடவுளாகவே மக்கள் கொண்டாடுவார்கள். உங்களுக்கு மரணம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வேணும்னு தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அப்போ மக்களுக்கு மனதில் காலத்துக்கும் நிற்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை மக்கள் மறக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இப்போ எதையோ பேசும்போது சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி சுலோச்சன முதலியார்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறோம். இந்த ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்ற ஒரு பழமொழி வருது, அவங்க அம்மா சொன்னாங்கன்ற செய்தியை சொல்லும்போது, இதை கேட்கும்போது இன்னும் எத்தனையோ பேருக்கு வந்து இப்படி ஒரு ஆள் இருந்திருக்கிறார் அந்த ஊரில் அப்படின்னா அவர் இறந்து எவ்வளோ வருஷம் கழிச்சு தெரிய போகுது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து மக்களுக்கு ஏதாவது யூஸாக இருந்ததுன்னா அதை பற்றி பெருமிதமாக பேசுவாங்க. அதை விட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, திமிர் எடுத்து போய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் பேசுவாங்க. உண்மையாக இல்லையா? இதை யாராவது பாராட்டி பேச போகிறாங்களா? அதானி வீட்டு கல்யாணம் மாதிரி, அதானிங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அடுத்த பெரிய கிராண்ட் கல்யாணம் இதுதான். அங்கே நிறைய விஐபிஸ் வந்தாங்க, இங்கே ஒன்லி சொந்தக்காரங்க மட்டும்தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. 15,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், 25,000 பேர் வர்றாங்க. ஏன்னா உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீ தானே பத்திரிக்கை வச்சுருப்ப, எத்தனை பேர் வருவான்னு உங்களுக்கே தெரியாதா? 25,000 பேர் வந்தாங்க. 25,000 பேர் வந்து சாப்பிட்டு போனதில் உனக்கு என்ன கிடச்சிச்சு? சாப்பிட்டாங்கல்ல. அதான் அது மூலமாக நமக்கு என்ன கிடச்சிது? நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். கல்யாணன்றது என்னோடய திருமணம்லாம் சுயமரியாதை திருமணம் தான், சரியா? என் மாமனார் தான் வம்படியாக இல்லை எங்கள் ஊரில் நான் ரிசப்ஷன் வச்சே ஆவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி கிராண்டாக ஒரு ரிசப்ஷன் பண்ணுவேன்னு பண்ணி தீர்த்தார். நான் அப்போ கல்யாணம் புதுசில் ஒய்ஃப்ட்டு சொல்ல முடியாது, இவ்வளோ செலவு பண்ணுறாரு, அந்த காசையாவது ஊட்டையாவது கொடுத்தா உனக்காவது யூஸ் ஆகும். அவன் இப்போ சொல்லுவேன். அப்போ கல்யாணம் புதுசில் நமக்கு ஒன்றும் பெரிய பழக்கம் இல்லாத நேரத்தில் அது சொன்னோம்னா என்னது எடுத்தோடனே நம்ம அப்பாவை திட்டம் இருந்தாலே அப்படின்னு நினச்சிடுவாங்கல்ல. சரிண்ணா அதுக்காக அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் அவர் வற்புறுத்தலில் தான் நடந்ததே தவிர எனக்கு வந்து திருமணங்களில் செலவு பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. பெரியார் வந்து ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுவார் தெரியுங்களா? திருமணத்துக்கு அழைப்புதெல்லாம் அடிக்கூடாதுன்னு பேர். கேள்விப்பட்டு வந்து பார்க்க வரவன் வரட்டும், அது என்ன அழைப்புதல் அடித்து முதல்ல போய் எல்லாருக்கும் கொடுத்து ஆளை செட் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு அது வேலையாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களே, முதல்ல அதே பண்ணக்கூடாது அப்படிங்க. இன்னும் பராசக்தி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும் கடைசியாக, திருமணத்துக்கு என்ன வேண்டும், 2 மாலையும் ஒரு சொற்பொழிவாளரும் இருந்தால் போதும், அவ்வளோதான் கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ளை 2 மாலை, என்ன நீங்கள் 2 பேரும் திருமணத்தில் இணைகிறீங்களா? ஆமாங்க. இப்போ தெரியாமல் எழுதியிருப்பாங்க, அந்த வசனத்தை அப்போ தெரியாமல் எழுதியிருப்பாங்க. தெரியாமல் எழுதிருந்தாங்க. கலைஞர் என்ன தெரியாமல் எழுது? கலைஞர் எழுதுவார் சார். கலைஞர் வீட்டு கல்யாணம்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதாவது இப்போது கல்யாணங்கள் வந்து கலைஞர் வீட்டு கல்யாணத்தில் தான் எந்த கல்யாணம் கலைஞர் இல்லை, கலைஞர் எழுதினார். கலைஞர் வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும், அதில் நடித்த அந்த வசனத்தை பேசிய சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், அவர்கள் யார் வீட்டு கல்யாணமும் அப்படி நடக்கிறது இல்லை. கலைஞர் வீட்டு எந்த திருமணம் வந்து ஆடம்பரமாக நடந்ததுன்னு சொல்லுங்கள்? எதுவுமே ஆடம்பரம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் வீட்டில் வந்து இல்லாத சாதியே கிடையாது. அது ஓகே, எல்லா சாதியிலும் இருக்கு. அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் மதுரை இவர் இருக்கார்ல அழகிரியோட பொண்ணு யாரோ ஒரு ஸ்கூல் வாத்தியாரோட பையனை லவ் பண்ணியிருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன டவுட்டோ என்னவோ, அப்பா ஒருவேளை சம்மதிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, நேராக கிளம்பி தாத்தா வீட்டுக்கு வந்துச்சு. தாத்தா வீட்டுக்கு வந்து தாத்தா லவ் பண்ணுறாரு, ரைட்டு வா கல்யாணத்தை இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அப்பாவை எழுத்து இவர் பேசிட முடியாது இல்லை. ஸோ அது வந்து சொல்லிய கருத்தின்படி தான் நடந்துகிட்ருக்காங்க, நடக்காமலாம் கிடையாது. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், 2-3 வருஷம் முன்னாடி இருக்கும், ஆசிரியர் வீரமணியோட பேரனுக்கு திருமணம் நடந்தது. யாருக்கும் பத்திரிக்கையே கிடையாது. நான் கேள்விப்பட்டு தான் போனோம். கேள்விப்பட்டு போனதே ஒரு 1000 பேர் இருக்காங்க அங்கே, சரியா? அதுவே பெரிய கூட்டம் தான்.
நம்ம என்ன சொல்ல, கல்யாணன்றதுக்கு ஒரு செலவுன்றதே ஒரு தேவையில்லாத செலவு. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒரு விஷயம் அதான் சொல்லுவேன். பலருக்கு திருமண மேடையை தவிர வேறு மேடையே வாழ்க்கையில் கிடைக்காது. சரியா? அதனால தான் இவங்க இவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுறது. அந்த கல்யாண வீட்டுக்கு வந்த யாராச்சும் உங்களை பற்றி பேசுகிறாங்களாங்க? ஒன்றும் பேச மாட்டாங்க. அவன் வந்து உட்காந்து அவன் சொந்த கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஆடம்பரம் தேவையில்லாத ஒரு ஆடம்பரம். அந்த ஆடம்பரத்தின் மூலமாக பெயர் வாங்கின இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கலெக்ஷனை போட்டது தான் அது பயன்பட்டுருக்கே தவிர, இந்த ஆர்எஸ் மணியோட குடும்பமோ இல்லை வேளா ராமமூர்த்தியோட குடும்பத்துக்கோ இதன் மூலமாக என்ன பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கணும். நம்ம செலவு பண்ணக்கூடிய பணத்துக்கு ஒவ்வொரு காசுக்கும் யோசித்து தானே செலவு பண்ணுறோம். அதுலேயும் பாருங்கள், சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் போய் கண்ணாபின்னு வாங்குவாங்க. திருமுனையில் இருக்க கீரைக்கார அம்மாட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இயல்பாக நடக்கிறது. ஆமாம், அந்த கீரைக்கார அம்மாட்ட போய் சண்டை போடுவாங்க. ஏன் 10 ரூபா 8 ரூபாய்க்கு தாயா 7 ரூபாய்க்கு தாயான்னு சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கிட்ட தானே பேரம் பேச முடியும். இதில் போய் அம்பானிகிட்ட போய் பேச முடியாது. அம்பானி கடையில் போய் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அவன் ஃபிக்ஸட் ரேட்டில் போட்டு வச்சிருக்கான். வாழைப்பழம் எப்படி வாங்குவாங்க? 420 கிராம்னு வாங்குவாங்க. அதுக்கு இந்த 20 கிராமுக்கு சேர்த்து தான் காசு. விஷயமே என்னென்னா, மனிதர்கள் வந்து இயல்பாகவே எதிர்பார்ப்பது ஒரு அங்கீகாரம். அவங்களுக்கு வேறு எந்த வகையிலையும் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. அப்போ கல்யாணத்துலையாவது நான் கிராண்டாக ஒன்று பண்ணிட்டேன் பாரு, பண்ணி அதனால என்ன ஆயிடுச்சு? வந்தவன் பூரா தின்னுட்டு திட்டிட்டு தான் போவான். கொழுப்பை பேர் இவ்வளோ ஐட்டம் போடுவான் நான் சாப்பாட்டுக்கு. இல்லை, அதில் விட முக்கியமானது கிராண்டாக பண்ணுறதை தாண்டி அந்த தங்கம் அந்த போடுறது, அதை அணிவிக்கிறது, அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஆபரணங்கள்லேயே சேலை அப்படின்ற விஷயம்லாம் வந்து இல்லை. அந்த சேலை இன்னொரு நாள் கெட்ட போகுதா அந்த பொண்ணு? தெரியலையே. அந்த சேலை இன்னொரு நாள் கட்ட போகிறாங்களா? இல்லை, ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க இல்லையா? அதை பார்த்து அது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு? இல்லை, நான் அப்படி கேட்கல. வித்தியாசமாக பார்ப்பாங்க இல்லையா? அது அவங்களுக்கு ஒரு இதுவாக ஃபீலாக இருக்காதா? ஏன்னா இப்படி நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது இந்த திருமணங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறதுலாம் வந்து உண்டு. அதாவது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழர் திருமணம் சாதாரணமாக தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு எப்படி நடக்கும் அப்படின்னா, சாயங்காலத்தில் தான் நடக்கும். சரியா? சாயங்காலத்தில் அந்த தெருக்குள்ளே தான் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரே சாதியில் தானே பண்ணுவாங்க. அதனால் ஒரே தெருக்குள்ளே தான் இருக்கும் கல்யாணம். அப்படி கல்யாணம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்துருக்கோன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் நாங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்துருக்கோன்னு கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கு பேர் நலுங்கும்பாங்க. ஒரு பொது ஆள் வந்து எல்லாத்தையும் வாசித்து பட்டியல் போட்டு ஒரு பேப்பர்லேயே இதிலே எழுதி, மாப்பிள்ளை வீட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா, பொண்ணு வீட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா, ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்கப்பா, மாப்பிள்ளை வீட்டில் இவ்வளோ விஷயம் பொருட்கள் கொடுத்துருக்காங்க, பொண்ணு வீட்டில் இவ்வளோ பொருள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அவ்வளோதான். சாயங்காலம் அங்கேயே சாப்பாடு நடக்கும். சாப்பிட்டு எல்லாம் அவன் வீட்டுக்கு போயிடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. பொதுவாக இது இங்கேன்னு இல்லை, உலகம் முழுவதுமே கல்யாணம்ன்றது சாயங்காலம் தான் நடக்கும். சரியா? நம்ம ஊரில் மட்டும்தான் காலங்கத்தால் கல்யாணம். பொதுவாக கல்யாணங்கள் வந்து எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா சாயங்காலத்தில் தான் நடக்கும். காலையில் கல்யாணமே எவனும் பண்ண மாட்டான். காலையில் எல்லாம் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம். அது ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் திருமணங்கள் வந்து சனிக்கிழமை சாயங்காலம் தான் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவுன்ட்டு. எனக்கெல்லாம் 12 மணிக்கு கல்யாணத்துக்கு 6 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் ஏதோ ஒரு 8:30 மணிக்கு மேலே எழுந்து வர 10 மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. நானும் அப்படி தான் நினச்சேன். ஒரு 6, 7:30 தானே முகூர்த்தம் வைப்பாங்க, ஒரு 7:30, 9 அந்த மாதிரி வைப்பாங்க நினச்சேன். அது என்னவோ 10:30, 12ன்னு ஒரு முகூர்த்தம். ஆனால் எனக்கு எழுப்பி விட்டது 6 மணிக்கு விட்டுட்டாங்க. எனக்கு முகூர்த்தம்லாம் கிடையாது. நாங்கள் 10 மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். நீங்கள் பண்ணது வேற, நமக்கு பண்ணது வேற. கல்யாணங்கிறது பெரும்பாலும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் மாலையில் தான் நடக்கும். எல்லா மதங்களிலும். இந்தியாவில் மட்டும்தான், இந்து மதத்தில் மட்டும்தான் காலங்காத்தால் கல்யாணத்தை வச்சு டார்ச்சரை கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இங்கே மட்டும்தான் நம்ம ஊரில். திருநெல்வேலியில் நடந்ததா ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம். அதனால் அங்கே சாப்பாடு போட்டாங்க ஒரு 25,000 பேர். ஆனால் கோயம்புத்தூரில் நடந்தது இல்லையா? இது வந்து எப்படி பார்க்குறாங்க மக்கள், எப்படி பார்க்குறாங்க? இது எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது திருநெல்வேலியில் நடந்த திருமணத்தின் மூலமாக பேசப்படும் போது அதே செஃப் வந்து இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்றப்போ ஒரு ஏற்கனவே ரொம்ப அறிமுகம் தானே? இல்லை, ஏற்கனவே அறிமுகம் தான். அப்போ ரீசெண்டாக இதுவும் ஒரு பெரிய டாக்காக மாறுது இல்லை? எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக பெண்களுக்கு நகையின் மீதான மோகம்ன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நான் உட்காந்து ஒரு சீரீஸ் பார்த்துட்ருப்பேன், பிக் பேங் தியரின்னு பேர். அதில் ஒரு பொண்ணு வரும், ஹீரோயின்.
அப்படின்னு ஹீரோயின் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், இல்லை ஹீரோயினே வச்சுக்கலாம். அது இங்கிலீஷ் சீரியல். எங்கள் அம்மா என் கூட அதை பார்த்துட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, அவளை பாரு, போன இதில் வேறு கம்பல் போட்டிருந்தா இதில் இன்னொரு கம்பல் போட்டிருக்கா அப்படிம்பாங்க. ஒருத்தருங்க பார்க்க விதம். ஸோ இது வந்து பொதுவாக நியூஸ் பார்க்கும்போதே மக்கள் வந்து அப்படி தானே. ஆமாம், ஒரு சிலர் நியூஸ் பார்ப்பாங்க, ஒரு சிலர் அவங்க என்னெல்லாம் போட்டு வராங்க, என்ன அக்சசரிஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அந்த செஃப்பின் மீதான ஈர்ப்பு ஜாஸ்தியாகுதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, பொதுவாக நமக்கு பேராசை இல்லாமல் இருப்பது நல்லது. இல்லை சார், என்னதான் இருந்தாலும் ஒரு 500 டிஷ் அப்படின்னும் போது ஒரு ஒரு இது தானே, டெம்ட் தானே. என்னவா இருக்கும் அந்த 500 டிஷ், என்னவா இருக்கும் அப்படி? சும்மா ஒரு 10 டிஷ் என்ன நாங்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் 10ன்னா என்னென்ன இருந்திருக்குன்னா, இட்லி, அப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி. சட்னிலாம் டிஷ்ஷில் வந்துருச்சா? பிறகு அது டிஷ் இல்லையா? வெறும் இட்லி சாப்பிட்ருவீங்களா? 500 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு வா. வெறும் இட்லி சாப்பிட்ருவீங்களா? அப்புறம் சாம்பார், இதுவே 5 டிஷ் ஆயிடுச்சு இல்லை? ஓ, அந்த மாதிரி. அப்புறம் பொடி. ஆமாம், இட்லி பொடி, பூண்டு பொடி, அந்த பொடி, அப்படி இதுவே டிஷ்ஷுன்னு தான் வச்சுக்கலான்னு வச்சிங்களேன். இல்லை, எனக்கு கடுப்பு என்னென்னா, மற்ற கவுண்டர்லாம் விட்ருங்க, இட்லி கவுண்டரில் அப்படி ஒரு கூட்டம். ஏன்டா வாழ்க்கையில் இட்லியை நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு தானே நம்ம கேட்க வேண்டியிருக்கு. காசு கொடுத்துருக்கோம், சரி இட்லி என்ன தோசை இட்லியாவது சாப்பிட்டு போகணும், இட்லி என்ன தோசை என்ன எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு வந்திருக்காங்க. இட்லி அதான் கேட்குறேன், வாழ்க்கையில் இட்லியே பார்த்தது இல்லையா? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா வித்தியாசமான டிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் தேடி போய் பார்த்தீங்கன்னா சரி ஒரு அர்த்தம் இருக்குது. அவன் இட்லியை ஒரு டிஷ்ஷுன்னு வேறு போட்டு அதுக்கு ஒரு கவுண்டரும் போட்டிருக்கான், இவங்களும் அந்த கவுண்டரில் போய் நின்றுட்டு இருக்காங்க. இல்லை, இந்த உணவு மீதான ஒரு மோகம் அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஹோட்டலுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, அவன் எந்த சாதிக்காரனோ அவன் ஹோட்டலில் போய் திங்கிறதா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த காலகட்டத்திலேருந்து மாறி நம்ம ஹோட்டல் போய் அதைத்தான் வந்து நம்ம A2B ஓனர் பேசும்போது சொன்னார், பெரியார் போன்ற ஒருவர் இல்லை என்றால் நாங்கள்லாம் ஹோட்டல் நடத்த வந்திருக்க முடியாது. அதுதான், ஏன்னா சாதியை பார்த்துக்கிட்டு சாப்பிட வர மாட்டாங்க. அதுதான் சரி. இப்போ அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிட்றதுன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா நம்ம வீட்டில் செய்ய முடியாததை, சாப்பிட முடியாததை, இல்லை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்ததை மாற்றி ஒன்று சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது ஹோட்டலில் இந்த மாதிரி சில விஷயங்கள் சாப்பிட்றது. ஆனால் ஒரே இடத்துல 500 வகையான சாப்பாடு, அதற்கு ஒரு டிக்கெட்டு, அதை வந்து மக்கள் கூடி ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது அந்த எண்ணம் என்னவாங்க? உணவு அப்படிங்கிறதுல செலவு பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேங்க. நாங்களே எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே போனோன்னு வச்சுக்கிங்களேன், ஸ்டார்டர்ஸில் வந்து பிளேட்டர்னு ஒன்று கொடுப்பான், 750 ரூபா அந்த ஒரு பிளேட்டு. பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஐட்டம் உள்ளே இருக்கும். ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கனு, மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 ஐட்டம் எல்லாம் ஃப்ரை பண்ணது அந்த மாதிரி ஐட்டமாக போட்டு ஒரு பெரிய பிளேட்டில் கொண்டாந்து கொடுத்துருவோம். ஒரு ஆள்லாம் சாப்பிட முடியாது. நாங்கள் 3 பேர் போவோம், நானும் என் பையன் ஒய்ஃப் 3 பேர் போனோம்னா 3 பேராலையும் சாப்பிட முடியாது. மிச்சம் தான் இருக்கும். மிச்சத்தை என்ன பண்ணுவோம், அவன்கிட்ட சொல்லி பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நைட்டோ மறுநாளோ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கிறது. உணவு சாப்பிட்றதுல நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் தப்பு. யாரும் நீங்கள் ஏன் இப்படி சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிட்றீங்கன்னு. ஆனால் சாப்பாட்டில் கூடவா பேராசைப்படுவீங்கன்னு தான் கேட்குறேன். 500 டிஷ் எப்படிங்க சாப்பிட முடியும்? டேஸ்ட் கூட பார்க்க ஆரம்பத்திலே பார்க்க போயிருக்கலாம், பார்க்க தான் செய்யலாம். சாப்பிட முடியுமா? ஒரு பைட்டு, ஒவ்வொருத்தையும் ஒரு பைட் எடுத்தீங்கன்னா கூட 100வது ஐட்டத்தை தாண்ட முடியாது உங்களால். இல்லை, எல்லாமே ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏமாந்துட்டோம், இதில் தப்போ அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா? ஆமாம், எப்பவும் ஏமாந்ததுக்கு அப்புறம் தானே ஏமாந்துட்டோன்னு தெரியும். சார், ஏமாந்ததுக்கு அப்புறம் தோணும் சார். ஆனால் 800 ரூபா 500 டிஷ்ஷு அப்படின்னும் போதே ஒரு தோணாதா? எப்படி அது திருப்பி திருப்பி அதே கேள்வி தான் வருது. ஒரு டிஷ்ஷோட விலையே 1 ரூபா தானே அப்படின்னு யோசிக்க வேணாமா? இப்படி இருக்குமோ 800 ரூபாய்க்கு 500 டிஷ்ஷு அப்படின்னு? அப்படி தான் ஏமாந்து போகிறது. ஏங்க, அன்லிமிட்டெட் மீல்ஸ்னு ஒருத்தன் போடுறான்னா அது என்ன கணக்கில் போடுறான்? வரவன் பூரா குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட்றாளா வருவான் அப்படின்னு நம்பி போடுறது இல்லைல்ல. ஒருத்தன் வருவான், ஒருத்தன் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவான், ஒருத்தன் மீடியமாக சாப்பிடுவான், ஒரு 10 பேரில் யாரோ ஒருத்தன் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவான். அப்படி வந்தால் தானே 1 கிலோ பிரியாணிலாம். ஆமாம் அதே மாதிரி தான். உலகத்திலே அப்படிலாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது 1 கிலோ பிரியாணி. ஸோ இது வந்து உணவின் மீதான பேராசைக்கு மக்களுக்கு கிடைத்த ஏமாற்றம் தான். அதாவது நீங்கள் ஏமாந்துட்டான்னு நிறைய பேர் கூட நான் இன்னொரு சேனலில் பேசியிருந்தப்போ கீழே கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க.
மக்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஏற்பாடு பண்ணவனை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? ஏமாத்துறவனை பற்றி நான் பேச. ஏற்பாடு பண்ணுறதுக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? ஆமாம், நீங்கள் போலீஸ் பர்மிஷன் வாங்கணும், இதில் ஃபயர் சர்வீஸில் வாங்கணும், ஆம்புலன்ஸில் வாங்கணும். இதில் வேறு நிறைய சேனலில் நான் கூட முதல்ல கவனிக்காமல் பேசிட்டேன். ஒரு சேனலில் பேசும்போது அது கொடிஷியாவில் நடந்ததுன்னு சொல்லிட்டேன். அது கொடிஷியாவில் நடக்கலை. கொடிஷியா பக்கத்தில் இருக்க ஒரு கிரவுண்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா கொடிஷியா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு இடம். நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு இடங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது கூட கொடிஷியான்னு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொடிஷியாவில் நடக்கலை. கொடிஷியா பக்கத்தில் இன்னொரு கிரவுண்டில் போட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட கொடிஷியாவுக்கு கெட்ட பேர் மாதிரி. கொடிஷியா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஆடிட்டோரியங்க. அது ஒரு பெரிய ட்ரேட் சென்டர் மாதிரி ஒரு இடம். என்ன சொல்கிறது, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போலாம் நடந்திருக்கு அந்த இடத்துல. ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லாம் வந்து நடத்தக்கூடிய, கலந்துக்கக்கூடிய எக்ஸிபிஷன்லாம் நடத்தக்கூடிய இடத்துக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க இவங்க அடித்த கூத்தில். அந்த பேரையும் கவனிக்காமல் நானும் சொல்லிட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு கெட்ட பேர். கோயம்புத்தூர் ஊர்காரனுக்கும் கெட்ட பேர். எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாறிடுது அது. இல்லை, அது எந்த ஒரு எக்ஸ்ப்ளோர்னாலும் முதல்ல கோயம்புத்தூர்ல தான் நடக்குதா அப்படின்றது அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இல்லை, அப்படி ஒரு இதை வந்து சென்னையன்ஸ் இதில் ட்விட்டரில் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அப்படின்னா ஏஆர் ரஹ்மான்கிட்ட போய் சென்னையன்ஸ் ஏமாந்தாங்கன்னு சொல்ல வேணாமா? அந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் சோத்துல போய் ஏமாறுறோம்னா நீங்கள் இசையில் போய் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு. ஒரு தடவை யாரோ பெரியார்கிட்ட கேட்டாங்களாம், ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து மூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. ஆனால் அதுக்கு பதில் அதுதான் சொன்னார், முட்டாள்தனம் உனக்கு மட்டும் தான் சொந்தம்னு நினச்சியா அப்படின்னாரு. முட்டாள்தனம், அதாவது அந்த முட்டாள்தனமும் பேராசையும் கோவைக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இல்லை சென்னைக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, மனிதர்களுக்கு சொந்தமானது. மனிதர்கள் பணம் இருந்தால், பேராசை இருந்தால் கண்டிப்பாக ஏமாறுவாங்க. பணம் இருந்து பேராசை இல்லாமல் இருந்தானா ஏமாற மாட்டான். பணமே இல்லாமல் பேராசை மட்டும் இருந்தாலும் ஏமாறுவான். கடன் வாங்கியாவது ஏமாறுவான். ஸோ மொத்தத்தில் ஏமாறுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா பேராசை. இந்த பேசிக் தம் ரூல் வந்து அந்த சதுரங்க வேட்டையில் சொன்னது தான். ஒருத்தனை ஏமாத்தணுமா, அவன் ஆசையை தூண்டு. கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கு. ஏமா 500 சாப்பிட முடியுமாடா முதல்ல அப்படின்னு யோசிக்கணுமா? பாதி விலையில் தங்கம், பாதி விலையில் 4 மணிக்கு டோக்கன் காலையில். ஸோ ஒரு பேராசை அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்போ அதை செஞ்ச அந்த இருக்காங்களே அந்த நபர்கள், டீம் இருக்கு இல்லையா, ஏமாத்தணுன்ற நோக்கத்தோடு தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அவன் என்ன நினச்சிருப்பான், இந்த அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி தான். அவ்வளோ பேரும் 500 டிஷ்ஷை சாப்பிட முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதை கணக்கு பண்ணியிருப்பான். ஆனால் கேட் கிராஷ் ஆகணும் அதை எதிர்பார்க்கல. ஸ்கேம் பண்ணணும்னு பண்ணல, அது ஸ்கேமாக ஆயிடுச்சு. ரஹ்மான் மாதிரி தான். ஆமாம், அவர் ஒன்று மியூசிக் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி அவர் பண்ணியிருக்காரு. அது கடைசியில் டிராஃபிக் ஆகி பெரிய தலைவலியாகி பெரிய பிரச்சனையாகி பெரிய குழப்படி ஆகி பிரச்சனை வச்சுக்கிங்களேன். ரீஃபண்ட் பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் அவராக ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. ஆமாம், ஏஆர் ரஹ்மான் அதனால ரீஃபண்ட் பண்ணுவார். அந்த ஹாலோட அந்த கிரவுண்டோட ரெண்ட்லேருந்து எல்லா காசும் வேஸ்ட்டு தான். ஆனால் இவங்க ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. ரீஃபண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் குக் வித் கோமாளியில் வந்து அதை சரி கட்டிடுவார், மக்களை மகிழ்விச்சு சரி கட்டிடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் பண்ணணும். ஸோ இப்படி, அதாவது நம்மக்கிட்ட 2 பழமொழியை நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஒன்று வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான், பேராசை பெரு நஷ்டம். அப்போ நஷ்டம் எப்போ வரும்? பேராசைப்படும்போது வரும். இந்த பக்கம் ஒரு பிரம்மாண்ட கல்யாணம், அதில் வந்து தங்கத்தில் இழைக்கப்பட்ட மணமகன் மணமகள், அப்புறம் ஆபரணத்திலேயே செய்யப்பட்ட புடவை அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் ஒரு பக்கம். அதில் ஒரு 25,000 பேருக்கு சாப்பாடு. அதே நபர் சாப்பாடு செஞ்சு அதே நபர் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. ஸோ எது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க. இன்னொரு இதையும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, உண்பது நாளி உடுப்பது 2. இது 2 இடத்துக்கும் பொருந்தும். உண்பது நாளி, ஒரு நாளி அரிசியை பொங்குனீங்கன்னா எவ்வளோ சோறு வருதோ அந்த சோறு தான் காலையிலேருந்து நைட்டு வரை உங்களால் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, பிச்சைக்காரனாக இருந்தாலும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இது வந்து அந்த காலத்துலேயே எழுதி வச்சுருக்காங்க. உடுப்பது நாளி, 2 ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட முடியாது. தங்கத்துலேயே நீங்கள் புடவை செஞ்சு வச்சு அதை என்ன டெய்லி போட்டுக்கிட்டு எங்கே போவீங்க? என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை கட்டிட்டு காட்டலாம்ல. இதுதான் நாங்கள் தங்கத்திலேயே எங்கள் அப்போ பண்ணது. காமிச்சு என்ன ஃபியூச்சரில் அதை காட்டி ஒரு இதுவாக பண்ணிக்கலாம்ல. காமிச்சு அது மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? யாரும் பண்ணலை, யாருமே பண்ணாத ஒரு விஷயம் தங்கத்தில். யாருமே ரோட்டில் அம்மன முடியாக நடந்து போனதில்லை, பாய்ஸ் படத்தில் சித்தார்த்தை தவிர.
யாருமே பண்ணாத ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பண்ண வேண்டியது தானே. அதை பண்ணாலும் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கல்ல. மற்றவங்க பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? பார்த்து என்ன பண்ணுவான்? வயிற்றுச்சல் பட்டு போவான், திட்டிட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு வந்தால் வாழ்த்திட்டு போகணும், வந்தவன் பூரா திட்டிட்டு போயிருப்பான். நல்ல கறி சோறையும் தின்னுட்டு திமிர எடுத்த நான் இங்கே பணம் கொடுப்ப பற்றியா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு தான் போவான். உண்டா இல்லையா? யாராவது அதை பார்த்து ஏப்பா எவ்வளோ பெரிய சாதனைப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பாராட்ட போகிறேன்னா கொஞ்சம் நல்லா பண்ணாலே அப்படி தான் நினைப்பாங்க. நான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு நமக்கு ஒரு பாட்டே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா இருந்தாலும் திட்ட தான் செய்வான், நாசமாக போனாலும் திட்ட தான் செய்வான். எப்போ திட்டாமல் இருப்பான்? நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஏதாவது செய்யுங்க. நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டியை பற்றி கூட நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கட்டி முடிச்சுட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஏங்க நீங்களே நடத்த வேண்டியது என்னன்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான்: நான் ஒரு வியாபாரி, நான் எதை செஞ்சாலும் அதில் லாபம் வருதான்னு தான் பார்ப்பேன். இந்த கல்விக்கூடத்தை நடத்த ஆரம்பித்தேன்னா அதுலேயும் லாபம் வருதான்னு தான் பார்ப்பேன். கல்வி லாபத்துக்காக செய்யக்கூடாது, அதனால தான் அரசாங்கம் நீங்களே நடத்துங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கும் அழகப்பா செட்டியாரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்ததில்லை. ஃபோட்டோவில் வேணால் பார்த்துருப்போம். ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அங்கேருந்து படிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. எத்தனை பேர் விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் மருத்துவர்களாக, எத்தனை பேர் இன்ஜினியராக, சமுதாயத்துக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு விளை நிலமாக அங்கேருந்து வளர்ந்து வந்தவங்க தானே பயிர் மாதிரி வளர்ந்து வெளியே சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அன்றைக்கி அப்போ அந்த அழகப்பா செட்டியார் அப்படி ஒரு விஷயத்தை செய்யலைன்னா அந்த இடமே வந்திருக்காது. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அந்த இடத்துக்கு பேரே அண்ணாமலை நகரா? ஆமாம், சம்திங் பேர் மறந்துடுச்சு. ஆமாம், அண்ணாமலை நகர். அப்போ இதெல்லாம் செய்யும்போது கல்வியில் கொண்டு போய் நீங்கள் விதைக்கும்போது அது பல சமுதாயத்துக்கு பல தலைமுறைக்கு அது யூஸ் ஆகுது. 8 லட்ச ரூபா புடவையால் யாருக்கு யூஸு? 3 லட்ச ரூபா ஜாக்கெட்டால் யாருக்கு யூஸு? தங்கத்தில் ஒரு மாலை போட்டாங்க, அந்த மாலை என்ன பண்ணுவோம்? ஜவுளி கடைக்காரனுக்கு தான் யூஸு. இல்லை, தங்கத்தில் மாலை போடுறீங்களா, அந்த மாலையால் யாருக்கு யூஸு? சில நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு சந்தன மாலை அணிவிக்கிறோம் அப்படிம்பாங்க. அதை அணிவிச்சு என்ன பண்ணுறது? அதை அவர் வீட்டில் கொண்டு போய் ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டு போய் நாங்களும் நூல் வெளியீட்டு விழாலாம் நடத்துவோம். என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நாங்கள் பொன்னாடை கின்னாடையெல்லாம் போற்ற மாட்டோம். நல்ல குவாலிட்டியான டர்க்கி டவல் போடுவோம். டெய்லி தலை துவக்கிறதுக்காக யூஸ் ஆகும், குளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் பொன்னாடைன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் பயனாடை போர்த்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால் அதில் நம்மளோட திமிரை காட்டுறதுக்காக செய்கிறத விட யாருக்காவது ஏதாவது பலன் இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். யாரும் திட்டவும் மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர் இந்த பொன்னாடையை விலைக்கு வாங்கிட்டு போகிறதுக்கே ஒரு ஆளை வச்சுருக்காராம். மாதம் ஒரு தடவை போய் ஒரு 100 150 இருக்கிறத எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. அவர் அந்த வந்தவுடனே அந்த பணத்தை கொண்டு போய் கட்சியில் கட்டிடுன்னு வரான். எதுக்கு வேஸ்ட்டாக போகுது? அந்த காசை வாங்கி அவருக்கு ஒன்றும் நிறைய போகிறது இல்லை, அதை கொண்டு கட்சியில் நிதியில் சேர்த்துரு அப்படின்ட்டு வரோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த வேலை செஞ்சாலும் யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வேலையை செய்யுங்க. 800 ரூபா கொடுத்து சாப்பிட போகிறேன்னு சொன்னீங்க, தப்பு கிடையாது. அது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. ஒரு குடும்பம் ஒருத்தர் போட்டிருக்காங்க ஒரு கமெண்ட்டில், 4 டிக்கெட் வாங்கியிருந்தோம் ஃபேமிலியோட கூட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் யாருமே போகல, 4 டிக்கெட்டும் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக 2500 ரூபா கொடுத்து பக்கத்துலேயே ஒரு நல்ல ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் போய் குடும்பத்தோடு உட்காந்து அழகாக சாப்பிட்ருக்கலாம். கரெக்டாக? நம்மளால் என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் ஆடம்பரம் தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க நினச்சிருப்பாங்க 4 டிக்கெட் தானே வாங்குகிறோம், நம்ம ஜாலியாக போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படி. நம்மள மாதிரியே கோயம்புத்தூர் ஃபுல்லாக இருந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ முடிந்தால் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அது முடியலைன்னா கூட யாருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையாவது வாழ்வோம். கண்டிப்பாக சார். நம்மளால் அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமையாவது இருக்கணும். அட்லீஸ்ட் அதையாவது செய்ய பழகலாம். இது மாதிரி ஆடம்பரமாக ஒரு திருமணம் இதெல்லாம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். உண்மைதான். ஆரம்பத்திலே நம்ம சொன்ன மாதிரி அதே திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் இருந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு பாலத்தை கட்டினான். எத்தனை தலைமுறையாக எத்தனை லட்சக்கணக்கான வண்டிகள் அதில் பயணம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வேறு அந்த பாலம்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட பாலம்னு சொல்லுவாங்க. அப்போது எனக்கே இப்போ 55 வயசு ஆகுது. அப்போ எத்தனை ஆண்டுகளாக எத்தனை தலைமுறையில் உள்ளவங்கலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. எங்கள் தாத்தா பயன்படுத்தியிருப்பார், எங்கள் அப்பா பண்ணியிருப்பார், நானும் பயன்படுத்தியிருக்கேன் அந்த பாலத்தை திருநெல்வேலியில் இருந்த காலத்தில். ஸோ யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி ஒரு செலவு பண்ணுங்கள். காலத்துக்கும் உங்கள் பேர் சொல்லப்படும். ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் போலவோ அழகப்பா யூனிவர்சிட்டி போலவோ. இப்போ இந்த கல்யாணத்துக்கான இவ்வளோ செலவை வச்சு அவர் திருநெல்வேலியில் ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை கட்டியிருக்கலாமே. எத்தனை பேருக்கு பயன்பட்டுருக்கோம்? ஃபீஸ் வாங்கியே நடத்துங்க.
அப்போ கூட பயன்பட்டுருக்கும்ல. ஸோ பயன் இல்லாத செலவுகள் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக சார். இந்த மாதிரி ஒரு பக்கம் உணவு திருவிழா, இன்னொரு பக்கம் ஆடம்பர கல்யாணங்கள்ன்ற மோகம் அதிகரிச்சு இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது உங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோ லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.